ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் வார்த்தை இன்று இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காஸ்பல் பிரேயர் மினிஸ்ட்ரேஷன் சார்பாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யோசுவா 1 அதிகாரம் 9வது வசனம். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, பலம் கொண்டு திடமனதாயிரு. 2வது காரியம், திகையாதே, கலங்காதே. 3வது காரியம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கும் கூட அநேக ஜனங்கள் பயந்து போய், வாழ்க்கையில் கலங்கி போய், என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கின்ற சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது, மனிதர்கள் எதிராக இருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பலம் கொண்டு திடமனதாயிரு. என்ன சம்பவங்கள் நடந்தாலும் பரவாயில்லை, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, திகையாதே, கலங்காதே. ஏனெனில் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு நாம் போகிற இடத்துக்கெல்லாம் நம்மோடு வரக்கூடியவர் உலகத்தில் யாராவது உண்டா? கணவன் வர முடியுமா? மனைவி வர முடியுமா? பெற்ற பிள்ளைகள் வர முடியுமா? அல்லது யார் தான் வர முடியும்? ஒருவரும் வர முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன். இதைதான் இயேசு சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மை விட்டு விலகாத தேவன் ஒருவர் இருக்கிறார். நம் கரத்தை பிடித்து நடத்தக்கூடிய அன்பு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், உங்களை அன்பு செய்யக்கூடியவர், உங்களை விட்டு விலகாதவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறார், உங்களை நடத்துகிறார். எதை குறித்தும் கலங்காதீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்துல, ஆண்டவரே, நாங்கள் போகிற இடத்துல பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள். ஆனாலும் நீங்க சொல்றீங்களே, திகையாதே, கலங்காதே, பலம் கொண்டு திடமனதா இரு, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறேன் என்று. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் பலப்படுத்துவீராக. அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களும் வாய்க்காமல் போகட்டும். நீரே இறுதி வரை நடத்தக்கூடியவர் என்ற விசுவாசத்தை, நம்பிக்கையை அவளுக்கு கொடுத்து அவளை வாழ வைப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, மேன்மைப்படுத்துவீராக. அப்படியே செய்வதற்காக நன்றி. குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ப்ரமோஷன் கிடைக்கட்டும். அவங்க இருக்கிற இடத்துல அதிகாரிக்கு நல்ல தயவு கிடைக்கட்டும். ஆசீர்வதிங்க, வாழ வைங்க. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். God bless you.